ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி பொடி தான் அரைக்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க இட்லி பொடிக்கு வறுத்துக்குவோம். இப்போ அடுப்பு வச்சு ஒரு எண்ணெய் சட்டி வச்சு சூடாகிடுச்சு. இப்போ ஒரு 150 கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். 2 சுட்டா வறுத்துக்குவோம். ஏன்னா ஒரு சுட்டா போட்டால் பொரியாது, 2 சுட்டா போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். உளுந்து அரிசி தான். இட்லி அரிசி, சாப்பாடு அரிசி எது வேணுமோ எடுத்துக்கலாம். நான் எங்களுக்கு வீட்டுக்கு எப்படி வறுக்கணும், வறுத்து பொடி நுணுக்கணும், அதே மெத்தடில் தான் நான் செய்கிறேன். சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கும். நீங்களும் இதை பார்த்து வறுத்துறதா வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். பொடி இடிச்சுக்கலாம், இல்லைன்னா வாங்கி இருந்தாலும் வாங்கிக்கலாம். இது வந்து கொடுக்கறதுக்கு தான். நல்லாவே பொரிச்சு எடுத்துகிட்ட மாதிரிங்க. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா செவக்க விட்டுறாமல் இந்த மாதிரி வெள்ளையாகவே பொரிச்சு எடுத்துக்குவோம். இதை வேறு எண்ணத்தில் மாற்றிடலாம். கொஞ்சோண்டு ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த கடலைப்பருப்பு வந்து 200 கிராம். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கருக்க விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பெல்லாம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு மெதுவாக வறுத்து எடுக்கணும். ஏன்னா வேகமாக இருந்ததுன்னா மேலே சிவந்து போயிடும். உள்ளுக்குள்ளே உங்களுக்கு நல்லா வேகாமல் ஒரு மாதிரி பவுட்ரு பண்ணோம்னா நல்லா பவுட்ரு ஆகாது. சின்ன சின்னதாக அப்படியே கட்டி நிச்சயமாக கிடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு வறுத்துட்டோம்னா நல்லா உள்ளுக்குள்ளேயும் நல்லா வந்து நல்லா நிதானமாக நல்லா பவுட்ராட்டம் ஆகும். நம்ம இடித்தோம்னா மிக்சியில் இடித்தாலும் சரி, நம்ம திருவியில் கொடுத்து அரைச்சாலும் சரி, நல்லா பவுட்ரு ஆகும். அதனால் நல்லா மெதுவாகவே எரித்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டு போச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையுமே வறுத்து ஒரே பாத்திரத்துலேயே கொட்டிக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட விட்டுக்கணும் எண்ணெய். எண்ணெயா ரொம்ப சேர்க்கக்கூடாதுன்னா அரைக்க முடியாதுங்க. அரைச்சோம்னா ஒரு மாதிரி கட்டி முட்டி மாறது மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துக்கணும். கருப்பு உளுந்து வந்து 400 உளுந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம உளுந்து சேர்த்தோம்னா அதிகமாக சேர்த்தோம்னா தான் வாசமாக பொடி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கருப்பு உளுந்தே சேர்த்துக்கிங்க. தோல் உளுந்து, வெள்ளை உளுந்து சேர்க்காதீங்க. கருப்பு உளுந்து சேர்க்கிறது தான் இது உடம்புக்கும் நல்லது. இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைங்களுக்கு, நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த இடுப்பு வலிக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது. அதனால் இட்லி பொடி நம்ம நிறையவே சாப்பாடில் சேர்த்துக்கலாம். நான் வறுத்துக்கிட்டு காட்டுறேன். ஒரு 10 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொழுந்து கருவேப்பிலை இல்லாமல் இந்த மாதிரி கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம இதோட உளுந்தோடய சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம். எங்கள் வீட்டிலே மரத்தில் இருக்குது, பறிச்சுட்டு நல்லா பூச்சி கீச்சி இல்லாமல் சுத்தம் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். இதோடய போட்டு இதையும் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லாவே இப்போ உளுந்து வறுபட்டு போச்சு, நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இதை மாற்றிட்டு இப்போ மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி இப்போ இட்லி பொடிக்கெல்லாம் கருவேப்பிலை சேருங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் சேர்க்கலாம் சாப்பாட்டில். நம்ம முழுசாக போட்டு தாளித்தோம்னா அதை பொரிச்சு வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டில் இட்லி பொடி, துவையல், வெறும் கருவேப்பிலை பொடி அந்த மாதிரிலாம் சேர்த்து பிள்ளைங்களுக்கு நம்ம ஊற்றி விட்டுடலாம். இதெல்லாம் அவ்வளோ சத்து இருக்குது, அவ்வளோ ஒரு ஹெல்த்தான ஒரு இது. அதனால் கருவேப்பிலையெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உளுந்து நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக அரைக்கிறதுனால தனித்தனியாக வறுக்கிறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சமாக நம்ம வீட்டுக்கு அரைக்கையிலாம் உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் அள்ளிமா ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு மிளகாய் வந்து ஒரு 200 கிராம் எடுத்து வச்சு காம்பெல்லாம் கிள்ளிட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். 2 வாட்டியாக தான் வறுக்கணும். வறுத்து எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா வறுத்து எடுத்துட்டேன் பாருங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே தான் வறுக்கணும். அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ளேயும் இது நல்லா பொறந்து வறுபடும், மேலேயும் நல்லா வறுபடும்.
வேகமாலாம் சேர்த்தா மேலே போட்டோன்னே கருத்து கருப்பாக சிவந்து போயிடும். நல்லா கடற்கரைன்னு இருக்கு பாருங்க. இதுமாரி நல்ல வெயிலாக இருந்தால் சற்று வெயிலில் மிளகாய் ஒன்றுமே வெயிலில் வச்சு எடுத்தோம்னா நல்லா இருக்கும் தூள். இப்போ இதை மாற்றிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து அதையும் போட்டு வச்சுடுறேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பெருங்காயம் எடுத்து வச்சுருங்க, அதை பொரித்து எடுத்துக்குவோம். பெருங்காயம் பொரியணும்ல, அதுக்காக கொஞ்சம் கூட தான் எண்ணெய் ஊற்றிக்கணும். வறுத்துக்கிட்டு கூட எண்ணெயை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம், பெருங்காயத்தை பொரித்து எடுத்துக்கிட்டு. இந்த அளவுக்கு பெருங்காயம் எடுத்துருக்கேன். பொரித்து எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் மிளகா இருக்குது, அதோட போட்டு வறுத்துக்கோ. இது வந்து நான் இப்போ எவ்வளோத்துக்கு இது சொல்லியிருக்கேன் கரெக்டான அளவுன்னா 200 கிராம் மிளகாய். 200 கிராம் மிளகாய்க்கு இந்த அளவு நான் சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், கரெக்டாக அளவு சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு வேறு எதுவும் தொட்டுக்க கூட வேண்டியதில்லைங்க. இந்த மாதிரி பொடி இருந்துச்சு அரைச்சி வச்சிட்டோம்னா இது மாத கணக்குலேயும் இருக்கும். நம்ம அடிக்கடியெல்லாம் அரைக்க வேண்டியதில்லை. வெறும் இட்லி பொடி இருந்தாலே டக்குன்னு ஒரு தோசை ஊற்றினமா ஒரு இட்லி இருந்துச்சுதான் டக்குன்னு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். தேங்காய் சட்னி அர்த்தமாக அந்த இட்லி பொடி இருந்துச்சுன்னா டக்குன்னு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லா பிள்ளைங்களுக்குமே இட்லி பொடி இல்லாமல் சாப்பாடே இட்லியே இறங்க மாட்டேங்குது. இப்போ இதோடய நம்ம மிச்சம் இருக்க மிளகாயும் கொட்டி வறுத்துக்குவோம். வறுத்துக்கிட்டு காமிக்கிறேன். சற்று நேரம் இப்போ வெயிலில் வச்சுன்னா நம்ம அந்த மிளகாய் வெள்ளையும் சற்று நேரம் வெயிலில் வச்சு ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு தான் இப்போ நம்ம மிஷினுக்கு கொடுத்துருவோம். அது திருவையில் வந்து இந்த மிளகாய் வந்து நல்லா பொடன்னு இருந்தால் தான் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா பவுடர் ஆகும். அதுக்கு ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு அப்புறமா கொடுத்துருவோம். திருவையில் தாங்க அரைக்க போகிறேன். ஒரு ஸ்பூனு ஜீரகம் மட்டும் நல்லா வெடிக்க விட்டு அதில் எடுத்து போட்டுட்டோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா டக்குன்னு செரிமானம் ஆகும் பிள்ளைங்களுக்கு. நல்லா பொரிய விட்டு எடுத்து போட்டுருவோம். போதும், அவ்வளோதான். இதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உப்பை நம்ம வறுக்காமல் போட்டோம்னா சதன்னு பொடி வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும் உப்போடையே. வறுக்க வேணாம், லைட்டாக அந்த உப்போடு சேர்ந்து சூடு வரும். அவ்வளோதான், போதும். இதெல்லாம் மிளகாய் வந்து ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. அவ்வளோதான், இட்லி பொடி வறுத்து கொடுத்து விட்டுருந்தேன், அரைச்சிட்டு வந்துட்டாங்க. ரொம்பலாம் நைஸாக இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப நைஸாக இருந்தால் அது ஒரு மாதிரி மூக்குப்பொடி மாதிரி அது நல்லா இருக்காது. ஒரு கரெக்டாகவே நல்லா நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற மாதிரியே மிக்சியில் இடிக்கிற மாதிரியே இடித்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த இட்லி பொடி யாருக்கெல்லாம் வேணும்னு மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறம் கூழ் வடகம் எல்லாமே நம்மள்கிட்ட இப்போ ரெடியாக இருக்குது. தாளிப்பு வடகம், கில்லு வடகம், மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி, சத்து மாவு எல்லாமே ரெடியாக இருக்குது. அப்புறம் இப்போ கோதுமை மாவு ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே யாருக்கெல்லாம் வேணும்னு மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய்.